உமது செல்வமாகிய நல்ல நீரூற்றை இவர்களுக்கு தந்தருள்வீர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தையில் ஆண்டவர் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று தம் சீடரை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்கிறார். முதலில் மக்களை பார்த்து கேட்கிற அந்த கேள்விக்கு பல பதில்களை தருகிறார்கள் மக்கள். சிலர் திருமுழுக்கு யோவான், சிலர் எலியா, இறைவாக்கினருள் ஒருவர் என்று பல்வேறுபட்ட பதில்கள். சீடர்கள் பக்கமாக திரும்பி கேட்கிற அந்த கேள்விக்கு பேதுரு பதில் அளிக்கிறார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன். பேதுரு கண்டுகொண்ட இயேசுவை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை அந்த இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கையாக அமைந்திருக்கிறதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்கிறதா? அன்றாட வாழ்க்கையில் நாம் பலவாறு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய இயக்கம் மிக வேகமாக இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் நம்மை பிஸியாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எத்தகைய இடத்தை நம் ஒவ்வொருவரிடத்திலும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்? என் ஆண்டவரை நான் எப்படி பார்க்கிறேன்? அவரிடத்தில் எனக்கு இருக்கிற தொடர்பு நிலை, உறவு நிலை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? அனுதினமும் ஒரு நண்பராக நான் அவரை சந்திக்கிறேனா? ஒரு தந்தையாக அவரிடத்தில் நான் உறவாடுகிறேனா? ஒரு தாயாக அவரை நினைத்து அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவரை ஒரு மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டு, மீட்பராக ஏற்றுக்கொண்டு, இதோ ஆண்டவர் எனக்கு விடுதலையை தரக்கூடியவராக, எனக்கு மீட்பளிக்கக்கூடியவராக, என் பாவங்களை போக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை ஒரு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை. இந்த கேள்வியை அப்படியே நமக்கு செலுத்தி பார்ப்போம். நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில், இந்த குடும்பத்தில், நம்முடைய அன்பியத்தில், நம் பங்கு திரு அவையில் நம்மை எப்படி அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் நான் யார் என்கிற கேள்வியை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உன் கணவன், உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பெற்றோர் உன்னை பற்றி என்ன சொல்வார்கள்? உன் அன்பியத்தில் நீ யார் என்று கேட்கிற போது, அன்பியத்தில் இருக்கிற பிற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இறை மக்கள் உங்களை யார் என்று அடையாளம் காட்டுவார்கள். ஒரு பங்கு திரு அவையில் நீ கோவிலுக்கு வருகிறாய், திருப்பலியில் பங்கெடுக்கிறாய், தேவ நற்கரனை உட்கொள்கிறாய், ஜெப கூட்டங்களில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை இந்த பங்கு எவ்வாறு அங்கீகரித்திருக்கிறது? உன்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமூகம் நம்மை எப்படி அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறது? சுய ஆய்வு செய்து பார்க்க இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஒரு பொறாமைக்காரனாக, சுயநலவாதியாக, கோபக்காரனாக, தீமை நிறைந்தவனாக, தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது என்னிடத்தில் இருக்கின்ற அன்பு, அமைதி, பிறர் நலம், இரக்கம், மகிழ்ச்சியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் அடையாளம் என்ன? நான் யார் என்பதை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இஸ்ராயேல் மக்கள் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் புலம்புகிறார்கள். ஆரோனை பார்த்து புலம்புகிறார்கள். ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மாண்ட பொழுது நாங்களும் மாண்டிருந்தாய் நலமாயிருந்திருக்குமே. இந்த பாலைவனத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் நாங்கள் அவதிப்படுகிறோமே. இந்த வறண்ட இடத்திலே எங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டிருக்கிறதே என்று புலம்புகின்ற ஒரு மனநிலையை பார்க்கிறோம். வாழ்க்கையில் சில பேர் கூட இப்படிதான் பிரியமானவர்களே, புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். செல்வம் இருக்கும், வசதி இருக்கும், பதவிகள் இருக்கும், அதிகாரங்கள் இருக்கும், ஆனாலும் புலம்பிக் கொண்டே இருக்கிற மனநிலை, நிம்மதியற்ற மனநிலை. அவங்களுடைய இதயத்தில் அமைதியே இருக்காது. புலம்புபவர்கள். இந்த இஸ்ராயேல் மக்களும் அப்படிதான் புலம்புகிறார்கள். அழைத்து வந்தவருக்கு தண்ணீர் கொடுக்கவும்,
அவர்களுடைய பசியை தீர்க்கவும் அவர்களின் தேவைகளை கொடுக்கவும் தெரிந்திருக்காதா என்ன? அவர்தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் மீது அவர்கள் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தால் இப்படி புலம்பக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்பொழுதுதான் பாருங்க, கோலை எடுத்துக்கொள். ஆண்டவர் சொல்லுகிறார் மோயிசனிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடி வரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறையை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள். பாறையிலிருந்து தண்ணீரை வரச் செய்கிறார் நம் ஆண்டவர். பின்பு மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாய் வந்தது. மக்கள் கூட்டமைப்பினர் அவர்கள் கால்நடைகளும் அதில் குடித்தார்கள். நம் தேவையை அறிந்து நமக்கு உதவுகின்றவராக நம் கடவுள் இருக்கிறார், நம் இறைவன் இருக்கிறார். நாம் தான் அந்த தேவைகளை சில நேரங்களில் நம் இறைவனை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம், புலம்பக்கூடிய மனநிலையில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு சகோதர சகோதரிகளே. அதுபோலவே இன்றைய நாடினுடைய இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி பகுதி ஆண்டவரே, உமக்கு இது வேண்டவே வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது. முன்னாடி பேதுரு ஒரு பெருமையும் ஒரு புகழும் அடைகிறார். ஆண்டவர் அவரை தட்டி கொடுப்பதை பார்க்கிறோம். நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னவுடனே, நீ பேறு பெற்றவன், எந்த மனிதரும் இதை உமக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே உமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று பாராட்டுகிறார், தட்டி கொடுக்கிறார். ஆனால் அப்படியே கீழ்ப்பகுதியில் ஆண்டவர் இயேசு நான் துன்பப்பட வேண்டும், பாடுகளை மேற்கொள்ள வேண்டும், சிலுவை மரணத்தை தழுவ வேண்டும் என்று சொல்லுகிற போது, ஆண்டவரே இது உமக்கு நிகழவே கூடாது என்று தடுப்பதை பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர், என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறார். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுகிறாய். மேல கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணுவது, கீழே மனிதருக்கு ஏற்றவை பற்றி எண்ணுவது. நம் வாழ்க்கையை நாம் எப்படி கட்டமைத்திருக்கிறோம்? இந்த மனிதர்கள் விரும்புவது போன்று, இந்த சமூகம் விரும்புவது போன்று நம்முடைய வாழ்க்கையை அன்றாட வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது இறைவனுடைய திருவுளப்படி, அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோமா? நான் யார்? என் வாழ்க்கை எப்பேற்பட்டது? என்னை என் குடும்பமும் என் சமூகமும் என் பங்கு திரு அவையும் என் அன்பியமும் என்னை யார் எப்படிப்பட்டவன் என்று அங்கீகாரம் செய்கிறது, அடையாளப்படுத்துகிறது? சிந்தித்து பார்ப்போம். இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதன் வழியாக, இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் வழியாக கிறிஸ்துவின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமீன்.